அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான விஜய் அவர்களை எதிர்த்து சீமானவர்கள் பண்ண போற முதல் விஷயம், இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது தமிழ்நாடுன்னு இல்லாம விஜயுடைய ரசிகர்கள் எந்தெந்த மாநிலங்கள் இருக்காங்களோ அவங்க அனைவருமே காத்துட்டு இருக்கக்கூடிய முதல் முக்கிய விஷயமே என்ன அப்படின்னா, விஜயுடைய அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு மாநாட்டிற்கு விஜயுடைய ரசிகர்கள் இல்லாதவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்வத்தோட தான் இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக விஜயை கலாய்க்கக்கூடிய அஜித்துடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா படங்களில் தான் விஜய் எங்களால் ரசிக்க முடியல, விஜயை பிடிக்கல அப்படின்னும், ஆனால் அவர் எப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்தாரோ அப்போத்துலேருந்து எங்களுடைய முழு ஆதரவுமே நாங்கள் விஜய்க்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு அனைத்து தரப்பு மக்களுமே பார்த்தீங்கன்னா தற்போது விஜயுடைய மாநாட்டிற்கு ஆதரவு கொடுக்க போகிறோம், விஜயுடைய அரசியல் கட்சிக்கு ஆதரவு கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்கு இருந்த ஆளுமைக்கு நிகராக விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது வந்துட்டு இருக்காரு. ஆனால் மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் படங்களில் வேணா மாசா இருக்கலாம், அரசியல்னு வந்த பிறகு அவர் உழைக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்குது அப்படின்னும், திமுக அதிமுக பாஜகலாம் விட்டுருங்க, முதல்ல ஒரு சீமானை எதிர்கொள்றதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னும், கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக சீமானவர்கள் கஷ்டப்பட்டு 8% வாக்கு வாங்கியிருக்காரு. குறிப்பாக தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடிய தமிழர்கள் சீமானுக்கு தன்னுடைய ஆதரவு கொடுக்கிற காரணத்தினால இன்னும் பார்த்தீங்கன்னா அவருடைய வாக்கு வங்கி உயரதான் போகுது அப்படின்னும், விஜய் சீமானை எதிர்கொள்றதை இந்த சூழலில் கடினம் அப்படின்னு சொல்லும்போது சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே விஜய் எதிர்கொள்ளவும் தயாராகிருக்காரு. அக்டோபர் 27 நடக்க போகிற விஜயுடைய மாநாட்டிற்கு நிகராக ஒரு பெரிய பிரம்மாண்டமான மாநாடை பார்த்தீங்கன்னா சீமானும் நடத்த போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் தான் தற்போது கிடைச்சிருக்கு. நிர்வாகிகள் ஏற்கனவே இதை முடிவெடுத்து சீமான இடத்துல ஆலோசனை பண்ணிட்டு இருக்கும்போது தான் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே எந்த மாதிரி நடத்தலாம், எந்த ஊரில் நடத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டிருக்காரு அப்படின்னும், நிர்வாகிகளே ஆச்சரியப்படுற வகையில் தான் இந்த ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா நம்மிடம் பகிர்ந்திருக்காங்க. இது குறித்து சாட்டை துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அடுத்த பிரஸ் மீட்லேயே இந்த ஒரு விஷயத்தை நம்ம அறிவிக்கணும் அப்படின்னும், ஏன்னா விஜயோடைய கட்சி நடக்கிறதுல சந்தோஷமாக நமக்கு இருந்தாலும் நம்மளுடைய மாநாடு அந்த இடத்துல நடக்கும்போது தான் நமக்கு உண்மையிலேயே எந்த அளவுக்கு ஆளுமை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரும் அப்படின்னும் சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா பகிர்ந்திருக்காரு. இந்த ஒரு தகவல் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.